Hello students, welcome to Sparks Academy. So நம்ம இன்னைக்கு நாம பார்க்க போற கொஸ்டின் டிஸ்கஷன் செஷன் எது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே. ஸோ அதுல இருந்து நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ லெவல் டிஎன்பிசி எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் சர்வே அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இப்போ எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 8 to 11 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. இதே ஜேடிஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா 19 to 20 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாக கேட்டுடுறாங்க. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிகிரி லெவல் எக்ஸாம்னாலும் அதே தான். ஸோ சர்வே பொறுத்த வரைக்கும் ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நம்ம இதில் பிரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ரெண்டுமே வந்து ஒரே சிலபஸ் தான். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டிகிரி லெவலில் தான் இருக்கும். எஸ்எஸ்சி ஜேஇயோட சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் இதே லெவலில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம சர்வே அப்படின்றது எல்லா எக்ஸாமுக்கும் காமனான சப்ஜெக்ட் அப்படின்ற எல்லா கிரேட் ஆஃப் எக்ஸாமுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிறதுனால இந்த இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரைட். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சாட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஸோ வெரி good evening to everyone. So we'll start with first questions. For a well conditioned triangle, okay, for well conditioned triangle no angle should be less than அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ வெல் கண்டிஷனட் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம சர்வேவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா? ஸோ பிளெயின் சர்வே அண்ட் ஜியோரெட்டிக் சர்வே அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இதில் பிளெயின் சர்வே அப்படின்றது என்ன, geodetic survey என்றன்றதால நீங்க கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. So if the shape of the earth or curvature of the earth is considered, then it is geodetic survey. If it is not considered, then it is plane survey. So நான் சிம்பிளாவே போறேன், ஏன்னா கிளாஸ்ல நீங்க இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. And if the area of the survey is less than 250 square kilometer or எக்ஸாக்டா வந்து சில புக்ஸ்ல 196 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிளேன் ஏரியா இஸ் கன்சிடர்ட் அஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கிவன் அஸ் 260 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஆவரேஜாக நம்ம 250ன்றதை எடுத்துப்போம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ ஏரியா இஃப் இட் இஸ் த சர்வே ஏரியா இஸ் லெஸ் தேன் 250 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பிளெயின் சர்வே அண்ட் பிளெயின் ஏரியா அப்படின்னு எடுத்து. ஸோ அப்போ பிளெயின் ஏரியாவில் we are using well conditioned triangle. அதே வந்து geodetic survey plain survey பொறுத்த வரைக்கும் we are using a well conditioned triangle. At the same time geodetic survey அப்படி நீங்க எடுக்கிறப்போ we'll use spherical triangle அப்படின்றத பார்த்தோம். ரைட். வெரி குட் ஈவினிங் விஸ்வேஸ்வர், வெரி குட் ஈவினிங். ஸோ இப்போ வெல் கண்டிஷனட் ட்ரையாங்கிள் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு பார்த்துப்போம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி. ஸோ இது வந்து இட் இஸ் அன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வெல் கண்டிஷனடு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். வெல் கண்டிஷனட் ட்ரையாங்கிளுக்கு டெஃபினேஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் which has the angle less than 30 degree to greater than 30 degree to less than 120 degree அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெல் கண்டிஷனடு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்டா வெல் கண்டிஷனல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். ஒரு ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் அதோட பேஸ் ஆங்கிள் வந்து 56 டிகிரி 14 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் அதுதான் வந்து இட் இஸ் அ பெஸ்ட் ஷேப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். பெஸ்ட் ஷேப் ஆஃப் வெல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள் இஸ் த ட்ரையாங்கிள் விச் இஸ் ஹேவிங் பேஸ் ஆங்கிள்ஸ் ஆஃப் 56 டிகிரி 14 மினிட்ஸ் 56 டிகிரி 14 மினிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம பெஸ்ட் ஷேப் ஆஃப் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள். பட் ஃபார் அவர் கால்குலேஷன் பர்பஸ் which is generally taken as 60 degree as the best shape of well conditioned triangle அப்படின்னு. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா ஃபார் வெல் கண்டிஷனட் ட்ரையாங்கிள் நோ ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தேன் அப்படின்னு. ஸோ அப்போ நம்மளுடைய வெல் கண்டிஷனட் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ரேஞ்ச் என்னன்னா 30 to 120 டிகிரி. ஸோ த ஆன்சர் இஸ் 30 டிகிரி. த ஆன்சர் இஸ் 30 டிகிரி. கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா செலக்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறேன். செலக்ட் தி incorrect statement. Statement 1. The two meridians at different places are
parallel to each other. Statement B, the true meridian at a place is not variable. Statement 3, the two meridians converge to a point in northern and southern hemisphere. Statement D, the maps prepared by national survey departments of any country are based on two meridians. ஸோ இதில் நமக்கு எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து the true meridians at different places are parallel to each other அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையான்னு கேட்டால் இல்லை. ஸோ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா it is converge at poles. ஓகேங்களா? ஈக்குவேட்டர்லேருந்து it converge at poles. that is north pole new, south pole new, it converge, and other areasல means near the equator it is parallel. That is not a problem. But we are assuming that it is parallel for a small survey. For a small survey purpose, the two meridians are parallel அப்படின்னு நாம் assume பண்ணிக்கிறோம். But practically it is not parallel to each other. They are converge at north and south poles. ஓகேங்களா? they are converge at the poles. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏவே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே தப்பாயிடுச்சு. ஸோ நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னதான், select the incorrect statement. The option A is the correct answer. It is the wrong statement. Option A is the wrong statement. The true meridian at any place is not variable. Correct? Yes, it is not variable. Correct தானே? அடுத்தது the two meridians converge to a point in northern and southern hemisphere. அதுதான் நான் இப்போ சொன்னேன். It converges. அப்போ அதுவும் correct. The map prepared by National Survey Departments of any country based on the true meridians. Of course, it is based on the true meridians. Maps prepared by the government organizations or any private organization, it is always based on the true meridians only. அப்போ true meridian சொல்றீங்களே, the true meridian என்னமா? True meridian அப்படின்னா the meridian which is passing through the true north or geographical north is known as true meridian. The meridian which is passing through the magnetic north is called magnetic north or magnetic south is called magnetic meridian. That's all. Clear? So இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இல்லையா? நெக்ஸ்ட் போயிடலாமா? Local attraction in a compass surveying may exist due to. Local attraction எதனாலலாம் உருவாகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் லெவலிங் ஆஃப் தி மேக்னெட்டிக் நீடில். மேக்னெட்டிக் நீடில் லெவலிங்க்கும் லோக்கல் அட்ராக்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே, அது என்னன்னு சொல்லலாமா? இன்கரெக்ட் லெவலிங் ஆஃப் மேக்னெட்டிக் நீடில் வந்து அப்போ இன்கரெக்ட் லெவலிங் ஆஃப் மேக்னெட்டிக் நீடில்ன்றதை விட the needle of the magnetic compass, it is not in horizontal level. There is a variation. அப்படின்னா அதை என்னன்னு சொல்லணும்னா மேக்னெட்டிக் டிப் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் டிப்னு படிச்சிருப்பீங்க. மேக்னெட்டிக் டிப் அப்படின்னு சொல்லி படிச்சு. ஸோ தட் இஸ் நாட் லோக்கல் அட்ராக்ஷன். ரைட்? நெக்ஸ்ட், லாஸ் ஆஃப் மேக்னெட்டிசம் ஆஃப் தி நீடில். அப்படியா? மேக்னெட்டிசம் அதாவது அதோட மேக்னெட்டிக் எபிலிட்டியை வந்து லாஸ் பண்றதா லோக்கல் அட்ராக்ஷன் இல்லவே இல்லை. அதுவும் தப்பு. ஃப்ரிக்ஷன் ஆஃப் தி நீடில் அட் தி பிவோட். அப்படியா? அதுவும் கிடையாது. presence of magnetic substances near the instrument. Yes, அதுதான் வந்து என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ லோக்கல் அட்ராக்ஷன் எதனால வரக்கூடியதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றது நம்ம எந்த இடத்துல சர்வே பண்றோமோ, நம்ம ஒரு இடத்துல சர்வே பண்றோம் அப்படின்னா அந்த சர்வே ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மீன்ஸ் மேக்னெட்டிக் இதுவை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ்னால வரக்கூடிய ஒரு டீவியேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோக்கல் அட்ராக்ஷன் வந்து எதனாலலாம் ஏற்படலாம்? ஒரு ஸ்டீல் சப்ஸ்டன்சஸாக ஏற்படலாம், ஸ்டீல் ஒயர்ஸ்னால ஏற்படலாம், எலக்ட்ரிக் ஒயர்ஸ்னால வரலாம். ஸோ இதனாலலாம் என்ன ஆகலாம்னா லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றது உருவாகலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காது? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, in the quadrantal bearing system, a whole circle bearing of 293 degree. Okay, in a quadrantal bearing system, a whole circle bearing of 293 degree 30 minutes can be expressed as. Can be expressed as அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஹோல் சர்க்கிள் பேரிங்ல 293 டிகிரின்னு சொல்லிட்டேன். அப்போ நமக்கு
magnetic, this is true north, this is true south, this is east, this is west. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா whole circle bearing எடுத்தாங்க எவ்வளவுனா 293. அப்போ 293 will fall under the fourth quadrant. கரெக்டா? fourth quadrantல வந்து என்ன ஆகும்னா occur. அப்போ true north, true meridian, it is always measured from the true north. கரெக்ட்டுங்களா? the bearing which is measured from the true north தான் நம்ம என்ன சொல்லுவோம்? true bearing, or sorry, not whole circle bearing அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? and in the clockwise direction. கரெக்டா? whole circle bearing always measured in the clockwise direction only. அதே quadrantal bearing வந்து it may be measured in clockwise or it may be measured in anti-clockwise direction. It may be measured from true north or it may be measured from true south. But whole circle bearing பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு true northல இருந்து மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மெஷர் பண்ணுவோம். ஸோ அதோட ஆங்கிள் என்ன கொடுத்துட்டாங்க? 293 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம்ல இதோடது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் வெஸ்ட் 23 டிகிரி பிளஸ் ஆர் மைனஸ் 30 மினிட்ஸ், நார்த் 66 டிகிரி பிளஸ் ஆர் மைனஸ் 30 டிகிரி வெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ இங்க இருந்து மீன்ஸ் நம்ம quadrantal bearing also already நான் சொல்லிட்டேன், it may be measured clockwise or anti-clockwise and also it is measured from north or south. ஓகேவா? ரைட். அப்போ நான் எனக்கு இந்த ஆங்கிள் தான் எனக்கு என்னன்னா வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இட் இஸ் 360 டிகிரி மைனஸ் 293 டிகிரி 30 மினிட்ஸ். எனக்கு வந்து இதுக்கு ஒரு டேபிளர் காலம் நம்ம கொடுத்துருப்போம். இந்த டேபிளர் காலம் தான் எனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா எப்பவுமே சர்வேவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணிடணும்? டயக்ராம் டிரா பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிட முடியும்னா நீங்க உங்களால கால்குலேட் பண்ணிட முடியும். இப்போ ஆன்சர் வில் பி என்னமா? ஸோ ஆன்சர் வந்து என்ன? 66 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து டைரக்ஷன் எல்லாம் நான் பார்க்கவே வேண்டாம். எனக்கு ஆன்சர் இதை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு இந்த ஆங்கிள் என்னன்னு கிடைச்சிருச்சுன்னா 60 டிகிரி 30 மினிட்ஸ்னு கிடைச்சிருச்சு. அப்போ மேபி இங்க வந்து எனக்கு 260 டிகிரி இருக்கு, 30 வெஸ்ட் 30 மினிட்ஸ் வெஸ்ட் அப்படின்னு கொடுத்து 2 டைரக்ஷன் இருக்குன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகலாம். எனக்கு ஆன்சரே 66 டிகிரி 30 மினிட்ஸ்னு வந்துருச்சு அப்படின்னா இது ஒன்று தான் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய ஆன்சர், வேற எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு ஆன்சரை சூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 5th கொஸ்டின். The negative declination shows that the magnetic meridian is to the அப்படின்னு கேட்டுருக்காங்க. The negative declination shows that the magnetic meridian is to be அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ declination அப்படின்னா என்னமா? declinationனா என்னன்னு பார்த்தோம். Declination is the difference in angle between the true meridian and the magnetic meridian. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிக்ளினேஷன் அப்படின்னு படித்தோம். அதை தான் நம்ம என்னன்னு படித்தோம்னா அதாவது இது என்னுடைய ட்ரூ நார்த், இது என்னுடைய ட்ரூ நார்த் அப்படின்னு வச்சுக்கலாம், இது என்னுடைய ட்ரூ சவுத். ஸோ மேக்னெட்டிக் மெரிடியன் மே கோயின்சைட் வித் தி ட்ரூ நார்த். இட் மே, பட் our maximum probability it will have different angles. It will deviate from the true north. அப்போ this is the magnetic north, this is the magnetic south அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா this angle difference or bearing or the difference between the angle of true north and magnetic north தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜென்ரலா டிக்ளினேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது என்ன மேக்னெட்டிக் மெரிடியன், நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ரீடிங்ஸ் வில் பி இன் தி மேக்னெட்டிக் மெரிடியனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ வி ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு ட்ரூ மெரிடியன். அப்போதான் நம்மளால என்ன பண்ண அக்யூரேட் ரிசல்ட் எடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? இஃப் த டிக்ளினேஷன் இஸ் வெஸ்ட் சைடு அப்படின்னா இட் ஷோஸ் வாட்? ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? ட்ரூ நார்த் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும்? என்னுடைய நான் வந்து உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே? ஸோ என்னுடைய மேக்னெட்டிக் நார்த்தில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதோட பேரிங் லைன் ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட ஆங்கிளை வந்து நான் வந்து 30 டிகிரின்னு நான் வந்து டினோட் பண்ணுறேன். என்னுடைய டிக்ளினேஷன் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. டிக்ளினேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 10 டிகிரி வெஸ்ட்ன்னு கொடுக்குறாங்க டிக்ளினேஷன். ஓ, வெஸ்ட் டிக்ளினேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ட்ரூ மெரிடியன் அப்படின்னா என்னமா? ட்ரூ மெரிடியன் அப்படின்னா என்ன? இட் இஸ் மெஷர்டு ஃப்ரம் தி ட்ரூ நார்த் இல்லையா? இட் இஸ் மெஷர்டு ஃப்ரம் தி ட்ரூ நார்த். அப்போ இதுதான் என்னுடைய ஆங்கிள், இதுதான் வந்து என்னுடைய மேக்னெட்டிக் மெரிடியன், இது டிக்ளினேஷன்.
அப்போ என்னுடைய ஆங்கிள் இங்க இருந்து இது என்ன அப்படின்னா this 30 degree plus the magnetic declination that plus the declination. அப்போ என்ன வருது எனக்கு plus பாசிட்டிவ் வருது. எனக்கு என்ன வருது அப்படின்னா பாசிட்டிவ் வருது. கரெக்டா? அப்போ the negative declination shows that the magnetic meridian to be என்ன சொல்லியிருக்கிறாங்க பாசிட்டிவ். ஸோ ஆன்சர் உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க என்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் விஸ்வேஸ்வர் யூ கேன் ஆன்சர். விஸ்வேஸ்வர் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அகைன் இந்த இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில இருந்து ஒரு 2000 வேகன்சி போட்டுருவாங்க. சிவிலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1300 வேகன்சிஸ் வரும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இது எந்த சைடு இருக்குதுமா? ஈஸ்டர்ன் சைடு. அப்போ ஈஸ்டர்ன் சைடுனா இட் இஸ் பாசிட்டிவ். வெஸ்டர்ன் சைடு அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன வரும்? அப்போ வெஸ்டர்ன் சைடு அப்போ என்னவா தான் இருக்க முடியும்? நெகட்டிவாக தான் இருக்க முடியும். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நெகட்டிவ் டிக்ளினேஷன் ஷோஸ் தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன தான் வரும்? ஆப்ஷன் பி, வெஸ்டர்ன் சைடு தான். இதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாகவே நம்ம என்ன பண்ணியிருப்போம் கிளாஸஸில் பார்த்துருப்போம். ஸ்டேட்மெண்ட்டாக கிளாஸஸில் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? ஸோ இது ட்ரூ நார்த் அப்படின்னா ஸோ இந்த சைடு உங்களுக்கு மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், திஸ் இஸ் மேக்னெட்டிக் நார்த் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ், தட் இஸ் ஈஸ்ட் சைட். இதே வந்து இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி நெகட்டிவ். இது என்ன? வெஸ்ட் சைட். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டிக்ளினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரூ நார்த்தை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய ஆன்சர் வரும். ஏன்னா இது லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ஏஇல கூட ஒரு கொஷின் வந்து இந்த டிக்ளினேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துச்சு. ரொம்ப சிம்பிள் தான், பட் சம்டைம்ஸ் இட் மே கன்ஃபியூஸ் இட். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th கொஷின். இஃப் மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் த சன் அட் பிளேஸ் அட் நோன் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஸ் 167 டிகிரி. த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அட் தி பிளேஸ் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ மேக்னெட்டிக் மெரிடியன் அட் தி சன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா அட் நூன் த சன் வில் பி அட் தி ட்ரூ மெரிடியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அட் நூன் த சன் வில் பி எக்ஸாக்ட்லி அட் தி ட்ரூ மெரிடியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ட்ரூ மெரிடியனில் இருக்குது அப்படின்னாலே அது என்னவா இருக்க முடியும்? ஒன்று 0 டிகிரி ஆர் 360 டிகிரியாக இருக்க முடியும், அல்லது 180 டிகிரியாக இருக்க முடியும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ த பியரிங் அப்போ நீங்கள் வந்து சன் அட் நூன்னாலே ஒன்று வந்து அது 0 ஆர் 360 டிகிரியாக இருக்கும், அப்படி இல்லைனா 180 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்போ 180 டிகிரி சார் 0 டிகிரி ஆர் 360 டிகிரியாக இருக்கும்னா இஃப் இட் இஸ் நார்த் அப்படின்னா சன் அட் நூன் அட் நார்த்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 180 டிகிரி சாரி 0 டிகிரி ஆர் 360 டிகிரி. சன் அட் நூன் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் சவுத்துன்றது என்ன பண்ணிக்கலாம்? சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? சதர்ன் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துட்டாங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஈஸியாக நம்மளால கால்குலேட் பண்ணிட முடியுமா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ உங்களுடைய மெரிடியன் மேக்னெட்டிக் மெரிடியன் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் பியரிங் எவ்வளோ அப்படின்னா 167 டிகிரி. 167 டிகிரி. அப்போ ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு வாட்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் பிளஸ் என்னமா டிக்ளினேஷன். படிச்சிருப்பீங்க இல்லையா? டிக்ளினேஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா? எஸ் படிச்சிருப்பீங்க. இஸ் ஈக்குவல் டு 167 டிகிரி. கரெக்டா? 167 டிகிரி பிளஸ் பிளஸ் என்னமா டிக்ளினேஷன் என்ன? டிக்ளினேஷன் நமக்கு மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் தான் கேட்டிருக்காங்க. சாரி, அப்போ இது அப்படியே எழுதிடலாமா? எப்படி எழுதலாம்? இப்போ டிக்ளினேஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ பியரிங் மைனஸ் மேக்னெட்டிக் பியரிங். ட்ரூ பியரிங் எவ்வளோ? 180 டிகிரி சதர்ன் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துட்டதுனால மைனஸ் 167 டிகிரி. அப்போ ஆன்சர் என்னமா? 13 டிகிரி. இப்போ ஈஸ்டா வெஸ்டா? அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. 13 டிகிரி ஈஸ்டா வெஸ்டா? இதை எப்படி சூஸ் பண்ணுவீங்க? 13 டிகிரி ஈஸ்டா வெஸ்டா?
ஸோ இப்போ உங்களுக்கு மேக்னெட்டிக் பேரிங் மேக்னெட்டிக் பேரிங் வந்து 167 டிகிரி கரெக்டா. ஸோ அப்போ ஆன்சர் வில் பி 13 டிகிரி ஈஸ்ட். 13 டிகிரி ஈஸ்ட். ஆப்ஷன் சி வில் பி தி கரெக்ட் ஆன்சர். இதில் இருக்க வெரி குட் விஸ்வேஸ்வர், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். ரைட், வெரி குட் விஸ்வேஸ்வர். கீப் ப்ரிப்பேரிங். நெக்ஸ்ட், அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் லைன் அப்படின்னா நம்ம ஸோ லெவலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வெர்டிக்கல் லைன் ஆர் ப்ளம் லைன் படிப்போம். தென் ஹரிசாண்டல் லைன், தென் லெவல் லைன். இது எல்லாமே நம்ம லெவலிங்கில் நம்ம படிச்சிருப்போம் கண்டிப்பாக, கரெக்டா. ஸோ அப்போ ஹரிசாண்டல் லைனுக்கும் லெவல் லைனுக்கும் தான் வந்து என்ன ஆகும்னா எப்போவுமே கன்ஃபியூஷன். ஸோ லெவல் லைன் அப்படின்றது இட் இஸ் நாட் அ ஹரிசாண்டல் லைன். ஓகேவா, ரைட். ஸோ நம்ம இப்போ எர்த் அப்படின்றது என்ன ஷேப்பு, கர்வ்டு ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஸோ லெவலில் இதுதான் என்னுடைய எர்த்தோட ஷேப் அப்படின்னா, என்னுடைய எர்த்தோட ஷேப்ல இருந்து அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அந்த லைனை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா லெவல் லைன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னுடைய எர்த்தோட பெரிஃபெரியிலேருந்து, அதாவது எர்த்தோட எந்த பாயிண்ட்ல இருந்து நான் அந்த லெவல் லைனை வந்து நான் மெஷர் பண்ணாலும் ஸோ இட் வில் கிவ் சேம் டிஸ்டன்ஸ். ஓகேவா, சென்டர் ஆஃப் எர்த்ல இருந்து ஓகேவா, சென்டர் ஆஃப் எர்த்ல இருந்து நீங்கள் எங்கே லெவல் லைனை எங்கே நீங்கள் மெஷர் பண்ணாலும் இட் வில் கிவ் சேம் டிஸ்டன்ஸ். அதுதான் வந்து என்ன அப்படின்னா லெவல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் it is parallel to the shape of the earth. Okay, a level line is parallel to the shape of earth. But horizontal line அப்படின்றது என்ன, it is a tangent of the level line. Okay, it is a tangent of the level line தான் என்னன்னு சொல்லுவோம்னா horizontal line அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி level line which is always perpendicular to plumb line தான் இருக்கும். Okay, level line is always perpendicular to plumb line, but ஹரிசாண்டல் லைன் என்னவா இருக்காது, பர்பண்டிகுலரா இருக்காது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வரும், லைன் பேரலல் டு தி மீன் ஸ்பெராய்டல் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். அதுதான் வந்து என்ன அப்படின்னா லெவல் லைனுக்கான எக்ஸாம்பிள். கிளியரா, கரெக்டாக போட்டிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், இஃப் தி ஆர்எல் ஆஃப் பெஞ்ச்மார்க் இஸ் ஆர்எல் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 100 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பேக் சைட் வந்து என்ன, பேக் சைட் அப்படின்னா என்ன, பேக் சைட்னா என்னமா the first site which is taken from the leveling station, அதான் என்ன பேக் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வித் தி நோன் லெவல், அதான் என்ன பேக் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேக் சைட் எவ்வளோனா 1.215 மீட்டர் அப்படின்னு. அப்போ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நமக்கு தெரியும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இவங்களுக்கு தி ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர் சைட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 1.870 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆர்எல் ஆஃப் ஃபார்வர்ட் ஸ்டேஷன், இப்போ ஃபார்வர்ட் ஸ்டேஷன் என்ன, பேக் ஃபோர் சைட் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனோட ஆர்எல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தானே இது, ரொம்ப சிம்பிள் தானமா. எனக்கு நோன் ஆர்எல் கொடுத்துட்டாங்க, கரெக்டா, நோன் ஆர்எல் கொடுத்துட்டாங்க. தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க, பேக் சைட் கொடுத்துட்டாங்க, ஃபோர் சைட் கொடுத்துட்டாங்க. ஃபார்வர்டு ஸ்டேஷனோட ஆர்எல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ நான் வந்து இதுதான் என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா, நான் சிம்பிளாக ட்ரா பண்ணுறேன். இது என்னோட ஃபோர் சைட்டுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ ஃபோர் சைட் வந்து எவ்வளோனா சம்வாட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, இது என்னுடைய பேக் ஸ்டேஷன். அப்போ இங்கேருந்து மெஷர் பண்ணால் ஒரு ரீடிங் கிடைக்கும். ஃபோர் சைட் எவ்வளோ அப்படின்னா 1.870. அப்போ என்னுடைய பேக் சைட் எவ்வளோனா 1.215. அப்போ என்னுடைய ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ன, 100 + 1.25. கரெக்டா. அப்போ என்ன வரும், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆன்சர் இங்கே கொடுத்துட்டாங்க, ஸ்டில் நான் எழுதுறேன். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஸ் ஈக்குவல் டு 100 + 1.215. அதுதானே என்னுடைய ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும், ஆர்எல் ஆஃப் தி ஃபார்வர்ட் ஸ்டேஷன். அப்போ ஆர்எல் ஆஃப் ஃபார்வர்டு ஸ்டேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஆர்எல் ஆஃப் ஃபார்வர்ட் ஸ்டேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னென்னமா நம்ம எழுதுவோம், இட் இஸ் benchmark or known what is that, not as height of instrumentation minus foresight. So
இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல பார்க்கும்போது பார்த்துருப்போம். என்னன்னு சொல்லுவோம், பேக் சைட்டை வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் சைட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஃபோர் சைட்டை வந்து நெகட்டிவ் சைட் மைனஸ் சைட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. இப்போ ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எவ்வளோ, 101.215 மைனஸ் ஃபோர் சைட் எவ்வளோ 1.870. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா will get 99.345 மீட்டர். இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் இதை மைனஸ் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 101ல இருந்து 1.8 மைனஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி இட் வில் லெஸ் தேன் 100 தான் இருக்கும். ஆப்ஷன் என்ன, அப்போ 99.345 அப்படின்றது தான் உங்களுடைய ஆன்சர். அப்போ கரெக்டாக, ரொம்ப சிம்பிளா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following errors can be neutralized by setting the level midway between the two station அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு சர்வே ஸ்டேஷன் வச்சுட்டு ரெண்டு லெவலிங் ஸ்டேஷன் வச்சுட்டு இந்த ரெண்டு லெவலிங் ஸ்டேஷனுக்கு இன்பிட்வீனில் நீங்கள் ஸ்டாஃபை பிளேஸ் பண்ணுறது மூலமாக பிளேஸ் பண்ணி நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறது மூலமாக எதை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதை எலிமினேட் பண்ணுவீங்கன்னா எரர் டியூ டு கர்வேச்சரா, எரர் டியூ டு ரெஃப்ராக்ஷனா, எரர் டியூ டு போத் கர்வேச்சர் அண்ட் ரெஃப்ராக்ஷனான்னு கேட்டால் ரெண்டுமே வந்து நமக்கு என்ன ஆகும்னா எலிமினேட் ஆகும். ஏன் அப்படின்னா, ஸோ இது ரெண்டு ரீடிங் நீங்கள் எடுக்கும்போது விச் இஸ் சிமிலர் டு ரெசிப்ரோக்கல் லெவலிங். ரெசிப்ரோக்கல் லெவலிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ரெசிப்ரோக்கல் லெவலிங். ஸோ இங்கெல்லாம் வந்து செயினிங் பாசிபிள் இல்லையோ, ஒரு ரிவர்லாம் இருக்குது அப்படின்னா, ரிவர் மாதிரியான அப்டேக்கிள்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல நாம ரெசிப்ரோக்கல் லெவலிங் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இது மூலமா நீங்க வந்து எதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியும்னா, யூ கேன் எலிமினேட் போத் எரர் டியூ டு கர்வேச்சர் அண்ட் ரெஃப்ராக்ஷன். இப்போ எரர் டியூ டு கர்வேச்சர்னா என்ன அப்படின்னா, இது என்னுடைய ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டயக்ராம்ல இது என்னுடைய ஸ்டேஷன் அப்படின்னா, இந்த ஸ்டேஷன் எனக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்குற சைட் வந்து என்ன ஆகும்னா ஹரிசாண்டலாக தான் இருக்கும். இட் இஸ் நாட் லெவல். பட் டியூ டு தி ஷேப் ஆஃப் எர்த் ஷேப் ஆஃப் தி எர்த், the level line will be like this. அப்போ this is the deviation between the level line and the horizontal side. அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் எடுக்கிறது ஒரிஜினல் ரீடிங் கிடையாது. நான் அப்போ என்ன பண்ணுறேன், I will measure the maximum value. I measure the more value than the actual value. அப்போ அது என்னன்னா error due to curvature அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன, error due to refraction. இப்போ ரெஃப்ராக்ஷன்ன்றது என்ன, error due to refraction அப்படின்னா நம்ம பார்க்கும்போது, அதாவது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாக்டாக உங்களுடைய லைன் ஆஃப் சைட் வந்து ஹரிசாண்டலாக இருக்காது. டியூ டு தி ஐ சைட் அண்ட் தி லாங்ஸ் டிஸ்டன்ஸ், அது வந்து என்ன ஆகும்னா இட் வில் ரெஃப்ராக்ஷன் வில் பி அவைலபிள். மினிமமாக வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து அக்கரா, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து என்னன்னா ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களால் எலிமினேட் பண்ண முடியும், ஓகேவா. ரெண்டுமே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் எலிமினேட் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா இது, ஓகேவா. நெக்ஸ்ட், ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருக்கா, விஸ்வேஷருக்கு ஏதாவது டவுட் இருக்கா, கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இப்போ லெவலிங்கில் முக்கியமான டேர்ம்ஸ்லாம் என்னமா, பெஞ்ச் மார்க்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. டைப் ஆஃப் பெஞ்ச் மார்க், ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க், பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க், டெம்பரரி பெஞ்ச் மார்க், ஆர்பிட்ரரி பெஞ்ச் மார்க், இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, முன்னாடியே படிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து கிளியராக படிச்சிருங்க. சர்வேயிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமமாகவே கேட்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாகவே இருங்க, ஓகேவா. ரைட். ஸோ அதே மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லெவல் என்ன, லெவலிங் சர்வேல டம்பி லெவல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேம்மா. ஸோ அடுத்தது நம்ம ஒன்று பார்க்கலாம், ஓகேவா. ஸோ டில்ட்டிங் லெவல் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவல் வந்து இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டைரக்ட் லெவலிங்னா என்ன, டைரக்ட் லெவலிங்னா என்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது டைரக்ட் லெவலிங்னா என்னமா, which is directly measured, ஓகேவா. ஸோ மீன்ஸ் ஸ்பிரிட் லெவலிங் இதெல்லாமே வந்து என்ன பண்ணால் டைரக்ட் லெவலிங் அப்படின்னு சொல்லுவோம். by using atmospheric pressure, by using temperature, by using the trigonometric, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறதுலாம் வந்து என்னன்னு சொல்லுவோம், இன்டைரக்ட் லெவலிங் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? இதெல்லாமே நீங்கள் கிளாஸில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன், ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட் எரர் டியூ டு கர்வேச்சர் அண்ட் ரெஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. நமக்கு லெவலிங்கில் வந்து
இந்த கரெக்ஷன் ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எரர் டியூ டு கர்வேச்சர் ஒன்று படிப்போம், எரர் டியூ டு ரிஃப்ராக்ஷன் படிப்போம், தென் எரர் டியூ டு போத் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ இப்போ எரர் டியூ டு கர்வேச்சர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட 1/7 தான் என்னவா இருக்கும், எரர் டியூ டு ரெஃப்ராக்ஷனாக இருக்கும். கரெக்டா? அப்போ எரர் டியூ டு, அது வேணா நான் எழுதுறேன், எரர் டியூ டு கர்வேச்சர் வேல்யூ என்னமா, ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். எரர் டியூ டு கர்வேச்சர் என்ன, எரர் டியூ டு ரெஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ நான் கர்வேச்சர் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் 0.0785 டி ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ எரர் டியூ டு ரெஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும், இதுல 1/7 ஆஃப் 0.075 டி ஸ்கொயரா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு எப்பவுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஹாரிசானை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி எரர் டியூ டு கர்வேச்சர் வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ், கரெக்ஷன் வந்து என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். எரர் டியூ டு கர்வேச்சர் வந்து பாசிட்டிவ், கரெக்ஷன் வில் பி நெகட்டிவ். அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எரர் டியூ டு ரெஃப்ராக்ஷன் வந்து நெகட்டிவா இருக்கும், கர்வேச்சர் வந்து கரெக்ஷன் வந்து என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கம்பைன்டு கரெக்ஷன் என்னவா, ஸோ இப்போ கம்பைன்டு கரெக்ஷன் இங்கே எழுதிருக்கேன். கம்பைன்டு கரெக்ஷன் ஃபார்முலா, combined correction is equal to என்னன்னு வருமா, it is minus of 0.06728 d square அப்படின்னு. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா combined correction அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ரைட்? வெரி குட். ஸோ அடுத்த கொஸ்டின் பேர் sensitivity of bubble tube option increased by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ increasing the dia of the tube, B decreasing the length of the bubble, C increasing the viscosity of liquid, D decreasing the radius of the curvature of tube அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ என்ன ஆப்ஷன் வரும், சென்சிட்டிவிட்டி ஆஃப் பபிள் டியூப். அதாவது பபிள் டியூப் அப்படின்றது நம்ம டெலஸ்கோப் லெவல்ல வந்து பபிள் டியூப் அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து அதோட சென்சிட்டிவிட்டி வந்து என்ன ஆகும், சில விஷயங்களை பொறுத்து மாறும் அப்படின்றதையும் நம்ம படிச்சிருப்போம். அப்போ எதெல்லாம் பொறுத்து மாறும்னு படிச்சிருப்போம், சென்சிட்டிவிட்டி ஆஃப் பபிள் டியூப் இதெல்லாம் பொறுத்து மாறும்னு படிச்சிருப்போம். இன்டர்னல் ரேடியஸ் மாறுச்சு அப்படின்னா சென்சிட்டிவிட்டி மாறும் அப்படின்னு படிச்சிருப்போம். விஸ்காசிட்டி மாறுச்சு அப்படின்னா மாறும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ரஃப்னஸ் ஆஃப் தி வால் மாறுச்சுன்னா மாறும் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ எதெல்லாம் மாறுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும், எதெல்லாம் மாறுச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா இட் வில் இன்க்ரீஸ் when internal radius of the tube the tube வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா it will increase. ஓகேவா? வேற எப்போ இன்க்ரீஸ் ஆகும், length of the bubble வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, length of bubble இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். வேற எப்போ இன்க்ரீஸ் ஆகும், diameter of tube வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மூணு டேர்ம்லயும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சென்சிட்டிவிட்டி ஆஃப் பபிள் டியூப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இங்க நம்ம கரெக்ட் ஆன்சர் என்னமா, அப்போ ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எப்போ டிக்ரீஸ் ஆகும், விஸ்காசிட்டி, ஓகேவா, சாரி டிக்ரீஸ் ஆகும், விஸ்காசிட்டி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, விஸ்காசிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகேவா? வேற எப்போ ரஃப்னஸ் அதிகமா இருந்துச்சுன்னா சென்சிட்டிவிட்டி கம்மியாகும். அப்போ அகைன் வந்து இதை வச்சு இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுமா. அப்போ விஸ்காசிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சென்சிட்டிவிட்டி வில் இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சம் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி பபிள் டியூப் அப்படின்னா ஸோ பபிள் டியூப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா பபுள் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் சென்டரில். நான் கரெக்டாக வரையலை. ஸோ இந்த பபுள் வந்து இந்த பபுளில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா
பபுள். ஸோ இந்த மாதிரி இடத்துல மூவ் ஆகுதுன்னு வச்சு, இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னா அதோட சென்சிட்டிவிட்டி என்ன ஆகும்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா the angle subtended at the center of the arc of the level tube by 1 deviation in the tube. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பபுள், சென்சிட்டிவிட்டி ஆஃப் பபுள் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? The RL of point A which is on the floor is 100 meter அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா the site reading on A is 2.455 meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Next, the foresight on the point B which is on the ceiling is 2.745 meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2.745 meter அப்படின்னு. The RL of point B will be அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ பெஞ்ச்மார்க் ஃப்ளோரோட RL கொடுத்துட்டாங்க, பேக் சைட்டிங் கொடுத்துட்டாங்க, ஃபோர்சைட் ரீடிங் கொடுத்துட்டாங்க, ஃபோர்சைட் ரீடிங் ஆஃப் தி சீலிங்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி ஃபைண்ட் தி RL ஆஃப் பாயிண்ட் B அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு RL ஆஃப் B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? அங்கே இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் அதே பேட்டர்னில் நீங்கள் சால்வ் பண்ணிட்டாலே போதுமானது. ஓகேவா? பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே சீலிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஃபோர் சைட். அப்போ என்ன அப்படின்னா அது இன்வெர்டட் லெவலிங், இன்வெர்டட் சைட். ஓகேவா? ஸோ அப்போ அதை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா மைனஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம்? ஸோ RL ஆஃப் A ப்ளஸ் பேக் சைட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் தி ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்றது கிடைச்சிடும். இப்போ RL ஆஃப் B கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மைனஸ் ஃபோர்சைட் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா வில் கெட் தி ஆன்சர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இதில் பார்த்துருந்தோம். பட் இங்கே உங்களுக்கு ஃபோர்சைட் ரீடிங் ஆன் த பாயிண்ட் விச் இஸ் ஆன் த சீலிங், சீலிங்னா என்ன டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. டாப்ல இருந்து அதோட ஃபோர்சைட் ரீடிங் வந்து என்ன அப்படின்னா 2.745 மீட்டர்னு கொடுத்தாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் மைனஸ் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணணும்? ப்ளஸ் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஃப்ளோர், இதுதான் வந்து சீலிங்னா சீலிங்ல இருந்து தான் அந்த ஃபோர்சைட் ரீடிங் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. சீலிங்ல இருந்து தான் இதுதான் வந்து நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சுக்கலாம். இங்க இருந்தால் சீலிங்ல இருந்து தான் வந்து அதோட ரீடிங் எவ்வளோ அப்படின்னா 2.745ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க அதை பிளஸ் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா RL of B is equal to benchmark plus 2.455 மீட்டர் plus 2.745 மீட்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get 105.20 மீட்டர். ஓகேவாமா? ஸோ ஏன் ப்ளஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். பிகாஸ் ஹியர் இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் சீலிங். The foresight is taken from the ceiling. அதான் முக்கியம். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிருக்கோம். அப்போ இது என்ன? இன்வெர்டட் ரீடிங். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபோர்சைட் ரீடிங் என்ன? இன்வெர்டட் ரீடிங். அப்போ இன்வெர்டட் ரீடிங் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். டைரக்ட் ரீடிங்னா பிரச்சனை இல்லை, இன்வெர்டட் ரீடிங்காக இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணிக்கோம், வேற இல்லை. ஸோ கிளியரா? அப்போ ஆப்ஷன் என்ன? 105.2 மீட்டர். கிளியராமா? வெரி குட் ஈவினிங் சுகாஷினி, வெரி குட் ஈவினிங்மா. ஓகேவா? ஸோ அடுத்தது போலாமா? எஸ். நெக்ஸ்ட் போயிடலாமா? ரைட். கான்டூர் இன்டர்வல் எஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ கான்டூரிங் அப்படின்னா என்னமா? லெவலிங்க்கும் கான்டூரிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். லெவலிங் நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? லெவலிங், அதாவது RL அதோட ஹைட் ஆர் ரெடியூஸ்டு லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்போ ரெடியூஸ்டு லெவல்னா நீங்க எப்போ வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். தட் இஸ் பிலோ தி எர்த் ஆர் அபவ் தி எர்த் அப்படின்னா நீங்க ரெடியூஸ்டு லெவல் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எலிவேஷன் அப்படின்னா அபவ் தி எர்த் மட்டும் தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், எலிவேஷன் சொல்ல முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். கரெக்டா? ஸோ அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆர் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பர்டிகுலர் ஒரு பில்டிங்கோட ஒரு டாப் ஃப்ளோரோட ஒரு ஹைட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் லெவலிங் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணுவோம். கான்டூரிங் அப்படின்னா ஒரு ஹோல் டெரைன், ஹோல் ஏரியா அதோடைய ரெடியூஸ்டு லெவலை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ வில் யூஸ் வாட்? ஐ வில் யூஸ் கான்டூரிங். ஆர் இல்லை அதோட ஹைட்டை நான் மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும்னா கான்டூரிங் அப்படின்னு. கான்டூர் அப்படின்னா என்னமா? Contour is the line which is joining the same elevation அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா
கான்டூரிங் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ கான்டூரிங்ல நம்ம கான்டூர் இன்டர்வல் அப்படின்னு நிறைய விதமெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, அப்போ கான்டூர் இன்டர்வல் அப்படின்னா என்னன்றதான் நம்மளுடைய கொஸ்டின். அப்போ கான்டூர் இன்டர்வல் ஓகே. நெக்ஸ்ட் என்ன, இதுல ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட்னு ஒன்று இருக்கு. ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட். ஸோ கான்டூர் இன்டர்வல் அப்படின்னா இட் இஸ் அ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ கான்டூர்ஸ். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், கான்டூர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். The horizontal distance between the two successive contours தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா horizontal equivalent அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ this height is known as contour interval. This distance is known as horizontal equivalent. இல்லையா? கரெக்டா? ரைட். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கான்டூர் இன்டர்வல். ஆப்ஷன் ஏ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கேல் ஆஃப் தி மேப். பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃபிளாட்னஸ் ஆஃப் கிரவுண்ட். சி லார்ஜர் ஆஃப் அக்யூரேட் ஒர்க்ஸ். டி லார்ஜர் இஃப் த டைம் அவைலபிள் இஸ் மோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்டூர் இன்டர்வல் வந்து எப்போ மேக்ஸிமமா இருக்கும், எப்போ கம்மியா இருக்கும். இப்போ கான்டூர் இன்டர்வல் வந்து மேக்ஸிமமா இருந்துச்சு அப்படின்னா டைம் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் அவைலபிளா இருக்கு, நான் சர்வே கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னா நான் கான்டூர் இன்டர்வல் என்ன பண்ணோம்னா அதிகப்படுத்தும். கான்டூர் இன்டர்வல் அதிகப்படுத்தினேன் அப்படின்னா நான் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே நான் என்ன பண்ணிட முடியும், கம்ப்ளீட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா கான்டூர் இன்டர்வலில். இப்போ எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், 1000 போனோம்னா நான் வெரி குட் சுகாஷினி. அப்போ நான் என்ன பண்ணலாம், ஷார்ட்டாக என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். இதே 2000 போனால் இன்னும் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். அதே மாதிரி நான் கான்டூர் இன்டர்வல் அதிகப்படுத்தினேன் அப்படின்னா என்னோட காஸ்ட் கம்மியாகும், அதே மாதிரி அக்யூரஸியும் கம்மியாகும். கரெக்டாக? அக்யூரஸியும் கம்மியாகும். ரைட். அப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் எதுதான் கரெக்டாக வரும், இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கேல் ஆஃப் மேப். இப்போ ஸ்கேல் ஆஃப் மேப்புக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ ஸ்கேல் ஆஃப் மேப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டூர் இன்டர்வல் வந்து என்னவா இருக்கும்னா கம்மியாக இருக்கும். ஸ்கேல் ஆஃப் மேப் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டூர் இன்டர்வல் மேக்ஸிமம். ஓகேவா? இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? இது எல்லாமே இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வெரி குட் சுகாஷினி, வெரி குட். ஸோ அடுத்தது, which of the following methods of contouring is most suitable for hilly terrain? அடிக்கடி கேட்கக்கூடியது என்னமா, டாக்கியோமெட்ரிக் மெத்தட். இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை, டாக்கியோமெட்ரிக் மெத்தட் தானே. ஓகேவா? நெக்ஸ்ட், பெஞ்ச்மார்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை. ஸோ இதுவும் நம்ம ஒரு நல்ல கொஷின் தான். ஸோ பெஞ்ச்மார்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை, சரி எல்லாமே லெவலிங் தானே சார். இப்போ எதனாலும் நம்ம யூஸ் பண்ணி பெஞ்ச் மார்க்கை வந்து நம்ம கொடுக்கலாம் இல்லையா. அப்போ ஏன் நம்ம பெஞ்ச் மார்க்கை வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் லெவலிங்கை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஏன் ஒய்மா? ஸோ சொல்லிடுறேன். ஸோ இந்த கொஷினை பார்த்தாலே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அது நான் என்னன்றது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். பெஞ்ச் மார்க்னா என்ன, நம்ம பெஞ்ச் மார்க் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க் பார்த்தோம் இல்லையா. ஸோ பெஞ்ச் மார்க் அப்படின்னா இட் இஸ் அ எலிவேஷன் ஆஃப் தி நோன் பாயிண்ட் ஃப்ரம் தி டேட்டம். அதான் வந்து என்ன அப்படின்னா பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய பெஞ்ச் மார்க் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்பை போர்ட் ஆர் மும்பை சி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை பொறுத்து தான் வந்து என்னன்னா நம்மளுடைய பெஞ்ச் மார்க் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து இட் இஸ் இன் கராச்சி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ரைட். ஓகே. சப்போ பெஞ்ச் மார்க்கை நாம ஸ்பிரிட் லெவலிங் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன் அப்படின்னா ஸ்பிரிட் லெவலிங் அப்படின்றது என்னமா, ஸ்பிரிட் லெவலிங்னா இதுதான். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் இருக்கும், ரெண்டு பக்கமும் அதோட ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரீடிங் எடுப்போம். ஸோ ஒரே ஒரு இன்டர்மீடியட்டில் உங்களுக்கு ஒரு லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், ரெண்டு சைடும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஸ்டாஃபை பேஸ் வச்சு ஸ்டாஃப் ரீடிங் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதான் வந்து என்னன்னா சிம்பிள் ஆர் ஸ்பிரிட் லெவலிங் அப்படின்னு சொல்லி, டைரக்ட் லெவலிங் ஆர் ஸ்பிரிட் லெவலிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இதில் ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங் பாருங்க, பேரோமெட்ரிக் லெவலிங் பாருங்க, ஹைப்சோமெட்ரிக் லெவலிங் பாருங்க. இது எல்லாமே என்னமா, இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்டைரக்ட் லெவலிங். ஸோ பெஞ்ச்மார்க் அப்படின்றது அக்யூரேட்டான ரீடிங். ஸோ இப்போ பெஞ்ச்மார்க் ஷுட் பி மெஷர்டு பை யூசிங் ஒன்லி ஸ்பிரிட் லெவலிங். டைரக்ட் லெவலிங் மூலமாக தான் நம்ம கால்குலேட் பண்ணணும்.
ஓகேவா. இட் ஷுட் பி மெஷர்ட் இன் தி டைரக்ட் லெவலிங் ஒன்லி. ஸோ அப்போ நம்ம ஸ்பிரிட் லெவலிங் தான் நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஓகேவா. ஓகேவா. ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங்கும் என்னதான் உங்களுக்கு இன்டைரக்ட் லெவலிங் தான். இப்போ பேரோமெட்ரிக் லெவலிங்னு வர்றப்போ இப்போ நீங்கள் எதை பேஸ் பண்ணி எடுப்பீங்க, பேரோமெட்ரிக் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், பேரோ ப்ரெஷர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஹைப்சோமெட்ரிக் அப்படின்னா என்ன, டெம்பரேச்சர். அப்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அப்போ பாயிலிங் பாயிண்ட். அப்போ டெம்பரேச்சர்னா பாயிலிங் பாயிண்ட் எதை எடுப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் வாட்டர் பாடி அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அதோட ஹைட். அப்போது we know that temperature and pressure will varies with respect to height அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதெல்லாம் என்ன, இன்டைரக்ட் லெவலிங். ஸோ அப்போ ஆப்ஷன் சி, ஸ்பிரிட் லெவலிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் 3-point ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு பை 3-point ப்ராப்ளம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிளேன் டேபிள் இருக்கிறதே ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான். பிளேன் டேபிள்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிச்சிட முடியும். ரைட். ரைட். ஸோ இப்போ மூணுமே என்ன மெத்தட் தாம்மா, 3-point ப்ராப்ளம் மெத்தட் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். லேமேன்ஸ் மெத்தட், வெசல்ஸ் மெத்தட், ட்ரேசிங் பேப்பர் மெத்தட், மெக்கானிக்கலாக ட்ரேசிங் பேப்பர் மெத்தட்னு படிச்சுப்போம். ஓகே. ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், பவுடிச் ரூல் இஸ் அப்ளைடு டு. பவுடிச் ரூல் இஸ் அப்ளைடு டு. எப்போ பவுடிச் ரூல் எப்பவும் அப்ளை பண்ணுவாங்க? ஸோ பவுடு எங்கே, இது என்ன, டிரான்ஸ்வர்ஸ், சாரி டிராவர்ஸ், நாட் டிரான்ஸ்வர்ஸ், டிராவர்ஸ். டிராவர்ஸ் சர்வேல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ டிராவர்ஸ் சர்வேல எரர் வரும்போது நம்ம பவுடிச் ரூலை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். எப்போ பவுடிச் ரூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், எப்போ அப்படின்னா க்ளோஸ்டு டிராவர்ஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் க்ளோசிங் எரர்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பவுடிச் ரூலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வெரி குட். ஓகே. ஸோ அடுத்தது போலாமா. டிராவர்ஸ்னா என்னமா, டிராவர்ஸ்னா என்ன சொல்லுவோம்? ஸோ ஒரு ஃபீல்டில் we are measuring the length and direction of the survey line. அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா traversing அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ கனெக்டட் லைன். கரெக்டா, இட் இஸ் அ கனெக்டட் லைன். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் சீரீஸ் ஆஃப் கனெக்டட் லைன். அதை தான் என்னன்னு சொல்லுவோம், டிராவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிராவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிராவர்ஸில் we have different types இல்லையா. என்னென்ன டிராவர்ஸ்லாம் இருக்குது, ஓப்பன் டிராவர்ஸ் இருக்குது, க்ளோஸ் டிராவர்ஸ் இருக்குது. ஸோ க்ளோஸ் டிராவர்ஸ்லேயே நம்ம we have லூப் டிராவர்ஸ் அண்ட் we have லிங்க் டிராவர்ஸ். இதெல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் டிராவர்ஸ். இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிராவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக. ஸோ அதுலேயே வந்து நம்ம என்ன மெத்தட், எப்படிலாம் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், லூஸ் நீடில் மெத்தட் ஆர் ஃப்ரீ நீடில் மெத்தட்னு படிச்சிருப்போம். தென் we have ஃபாஸ்ட் நீடில் மெத்தட் படிச்சிருப்போம். இது எல்லாமே டிராவர்ஸ் மெஷர் பண்ணுறது தான். ஓகேவா. வேற ஏதாவதுமா? ரைட். வெரி குட். latitude என்னமா, the projection of line in north south axis அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், latitudeன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தி ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன் இன் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் டு த மெரிடியன் அப்படின்னா, அதாவது ஈஸ்ட் வெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். latitudeோட ஃபார்முலா என்ன, latitudeோட ஃபார்முலா என்ன, இதெல்லாம் ஒரு ரிவிஷன் மாதிரி தான். எல் காஸ் தீட்டா அப்படின்னா latitude. டிபார்ச்சரோட ஃபார்முலா என்ன, டிபார்ச்சரோட ஃபார்முலா என்ன, எல் சைன் தீட்டா அப்படின்னா அது என்ன, டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லிப்போம். கரெக்டா. எஸ், வெரி குட். ஓகே. ரைட். அப்போ பவுடிச் ரூலை பொறுத்த வரைக்கும் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் டிராவர்ஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் க்ளோசிங் எரர்ஸ். ஓகேவா. ஸோ இது எப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை தாண்டி வென் லீனியர் அண்ட் angular measurements measured with same precision,
ப்ரெசிஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோமா, இந்த மெத்தடை வந்து நம்ம பவுடிச் ரூல் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பவுடிச் ரூல் ஆர் பவுடிச் மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்ன பேர், சொல்லியிருக்கேன் நான். இன்னொரு பேர் என்னன்னா காம்பஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். காம்பஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பவுடிச் ரூலோட ரிலேட் ஆனது. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது இதில் தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் போதும். ஸோ அது போக நம்ம ஸ்டேட்மெண்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ வேற இன்னொரு ரூல் என்ன இருக்கு? வெரி குட். இன்னொரு ரூல் என்ன இருக்குமா, டிரான்சிட் ரூல் அப்படின்னு நினைச்சு. பவுடிச் ரூல், இன்னொன்று என்ன அப்படின்னா டிரான்சிட் ரூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிரான்சிட் ரூல் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஆங்குலர் மெஷர்மெண்ட் வந்து விச் இஸ் மோர் ப்ரிசைஸ் தன் தி லீனியர் மெஷர்மெண்ட். ஆங்குலர் மெஷர்மெண்ட் மோர் ப்ரிசைஸ் தன் தி லீனியர் மெஷர்மெண்ட் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், திஸ் டிரான்சிட் ரூலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். விச் இஸ் வெரி ஆங்குலர் மெஷர்மெண்ட் வந்து லீனியர் மெஷர்மெண்ட்டோட ரொம்ப ப்ரிசைஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை யூஸ் பண்ணுவோம். வெரி குட். நெக்ஸ்ட், தி நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் கிராஸ் வயர்ஸ் இன் ஸ்டேடியா டயப்ராம் எத்தனைமா, 1 2 3 என்னமா, சிம்பிள். we have 3 cross wires in the stadia diagram. ரைட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆப்ஷன் சி 3. நெக்ஸ்ட், overturning of the vehicles on a curve can be avoided by compound curve, vertical curve, reverse curve, transition curve. இது வந்து கர்வ்ஸ்லயும் வருது. நீங்க வந்து ஜென்ரலா இதை நம்ம ஹைவேஸ்ல படிச்சிருப்போம், ஜியோமெட்ரிக் டிசைன்ல படிச்சிருப்போம். எதனால நம்ம வந்து டிரான்சிஷன் கர்வ், வெரி குட் வெரி குட். எதனால நம்ம வந்து டிரான்சிஷன் கர்வ் யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஒரு சர்க்கிள் ஒரு 2 ஸ்ட்ரைட் போர்ஷன்ஸ் வரும்போது நம்ம சேஞ்ச் ஆஃப் தி டைரக்ஷனை வந்து பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சர்க்குலர் கர்வ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சடனாக நம்ம சர்க்குலர் கர்வ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது லீனியர் மோஷன்லேருந்து ஒரு கர்வேச்சர் மோஷனுக்கு போகும். அப்போ என்ன ஆகும்னா, இட் மே லீட்ஸ் டு ஓவர் டர்ன், ஆர் இட் மே லீட்ஸ் டு ஹை ஃப்ரிக்ஷன், ஆர் இட் மே லீட்ஸ் டு கொலாப்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்வர்ஸ் கர்வ் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் கர்வ் அப்படின்றது, சர்க்குலர் கர்வ்ன்றது கான்ஸ்டன்ட் ரேடியஸ், டிரான்ஸ்வர்ஸ் கர்வ் அப்படின்றது ஹேவிங் வேரியஸ் ரேடியஸ் அலாங் தி லென்த். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சிஷன் கர்வ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் அண்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் ஆஃப் தி சர்க்குலர் கர்வ், அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்சிஷன் கர்வ் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக we can introduce the centrifugal force gradually, then we can introduce the super elevation gradually. இது எல்லாமே டிரான்சிஷன் கர்வோட அட்வான்டேஜ். அப்போ overturning can be avoided by transition curve only. So option D is the correct answer. Okay, next, 19th question. The process of determining the location of the instrument stations by drawing sectors from the location of the known station அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ known stationல இருந்து இது என்னமா plane table, this is plane table survey. ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு known stationல இருந்து, ஓகேவா, known stationல இருந்து நான் வந்து ரீசெக்டர்ஸ் ட்ரா பண்ணி நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது என்ன சர்வே அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரேடியேஷனா, இன்டர்செக்ஷனா, அல்லது ரீசெக்ஷனா, ஆர் டிராவர்சிங்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் ரீசெக்ஷன். வெரி குட். ரீசெக்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. க்ளோஸ்டு கான்டூர்ஸ் வித் ஹையர் வேல்யூ இன்வர்ட்ஸ் ரெப்ரசன்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ கான்டூர், க்ளோஸ்டு கான்டூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹையர் வேல்யூ. ஸோ இவங்க சொல்லியிருக்கபடி ஹையர் வேல்யூ இன்வெர்ட்ஸ். அப்போ இது வந்து ஒரு 200 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா this is 150, this is 100, this is 50 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது ஹையர் வேல்யூ இன்வெர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதை குறிக்குதுமா, ஒரு ரைஸை குறிக்குது. அப்போ ரைஸ் அப்படின்னா என்ன, இங்கே இருக்கிறது ஹில் கரெக்டாக, ஹில். அப்போது இதுக்கு ஆப்போசிட் தான் என்ன, டிப்ரெஷன். அப்போ டிப்ரெஷன் என்ன வரும், லோவர் வேல்யூ இன்னர் சைடு, ஹையர் வேல்யூ அவுட்டர் சைடு அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, டிப்ரெஷன் வரும். ஸோ அப்போ இதற்கான கரெக்டான ஆன்சர் என்ன, வெரி குட் சுகாஷினி, வெரி குட்மா, இல்லை வெரி குட்.
Okay, correct. Next, survey stations may be marked on the ground using சர்வே ஸ்டேஷனை மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ செயின் சர்வேல நம்ம வந்து ரேஞ்சிங் ராட்ஸ் பார்த்துருப்போம். நிறைய பேர் கன்ஃபியூஷன் பெக்குக்கும் ஆரோவுக்கும் தான் கன்ஃபியூஷனே வரும் இல்லையா, பெக்கா ஆரோவா அப்படின்னு. ஸோ பெக் இஸ் யூஸ்டு டு மார்க் தி ஸ்டேஷன். Arrow is marked with the intermediate points of the chain survey. நீங்கள் வந்து ஒரு செயின் லென்த்தை டினோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆரோ யூஸ் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் வந்து செயின் சர்வே பண்ணுறீங்க, ஒரு 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 100 மீட்டர் லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா we have 20 மீட்டர் செயின் ஆர் 30 மீட்டர் செயின், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போது நீங்கள் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, தென் 20 20 20 அப்படின்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு செயின் லென்த்தும் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு செயினும் முடிகிறப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆரோ வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவீங்க மார்க் பண்ணுறதுக்கு. பட் பெக் அப்படின்றது ஸ்டார்டிங் ஸ்டேஷனையும் எண்டு பாயிண்ட்டையும், ஓகேவா, சர்வே ஸ்டேஷன்ஸை மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, பெக் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷன் என்னமா, டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரேஞ்சிங் ராட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், இன்டர்மீடியேட் மீன்ஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் மெஷர் பண்ணுறோமா, லைன் ஆஃப் கொலிமேஷன் இஸ் கரெக்டா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேஞ்சிங் ராட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரேஞ்சிங் ராட்ஸை யூஸ் பண்ணுவோம். ரைட், வெரி குட். அடுத்தது சாரிம்மா, நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி பிலோ இஸ் நாட் அ டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். எது டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரிங், லெவலிங், ஃபோக்கஸிங் ப்ரிசம், அட்ஜஸ்டிங் சைட் வெயிட். ஸோ பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் சர்வே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காம்பஸை வந்து செட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே என்ன அப்படின்னா டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒன்ஸ் சர்வே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேனாட் சேஞ்ச் இட். டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா பர்மனன்ட் அண்ட் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு காம்பஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ணணும், அதை லெவல் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு சென்ட்ரிங் பண்ணணும், கரெக்டாக. தென் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது. அப்போ இதில் எது வந்து பர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், எது வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு, விச் இஸ் நாட் அ டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்னு கேட்டிருக்கோம். அட்ஜஸ்டிங் தி சைட் வெயின் இஸ் நாட் தி டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். சென்ட்ரிங், லெவலிங், ஃபோக்கஸிங் ப்ரிசம் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு prismatic compassல temporary adjustment தான், ஓகேவா, which is not a temporary adjustment அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் காம்பஸ் இருக்குமா, பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் இருக்குது, சர்வேயர் காம்பஸ் இருக்குது. பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் என்ன பேரிங் நம்ம யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்கள். பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் என்ன பேரிங் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஹோல் சர்க்கிள் பேரிங் யூஸ் பண்ணுவோம். சர்வேயர் காம்பஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரிஸ்மேட்டிக் காம்பஸுக்கும் சர்வேயர் காம்பஸுக்கும் நாம ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு டேபிள் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த டேபிள்லாம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா. ரைட், வேற ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, ரைட். சென்ட்ரிங்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுவோம், சென்டர் பண்ணுவோம். இதெல்லாமே நீங்கள் பேசிக்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, ஓகேவா. ஸோ இன்னொரு பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னமா, அட்ஜஸ்டிங் சைட் வெயின் ஒரு பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அது தவிர வேற ஏதாவது பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல? என்ன இருக்குது, என்னமா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லெவல். வெரி குட், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லெவல். அது வந்து என்ன அப்படின்னா டெம்பரரி பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். சென்ட்ரிங், லெவலிங், ஃபோக்கஸிங் தி பிரிசம், இது மூணுமே வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா, கிளியர்? Next, which of the below is not a temporary adjustment of the, so sorry, it is repeated, answer is adjusting side vein. Trigonometric leveling is also called indirect leveling, differential leveling, fly leveling, profile leveling. எதுமா ஆல்ரெடி சொல்லிட்டேன், it is a indirect leveling, correct. Trigonometric leveling, isometric leveling, barometric leveling, இதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கோம், indirect leveling அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேவா. ஸோ டிஃபரன்ஷியல் லெவலிங் அதில் இதெல்லாம் வரும், ஃப்ளை லெவலிங், டிஃபரன்ஷியல் லெவலிங், இன்டைரக்ட், ப்ரொஃபைல் லெவலிங், இதெல்லாமே வந்து டைரக்ட் லெவலிங், ஓகேவா.
அடுத்தது ஸோ ஆப்ஷன் ஏ, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். The last reading taken from the instrument is called என்னமா? ஃபோர் சைட் தானே, இல்லை எண்டு சைட்டா? ஏதாவது கரெக்டாக சொல்லுங்க. ஃபோர் சைட்டா எண்ட் சைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் சைட் டேக்கன் ஃப்ரம் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம்? பேக் சைட்டுன்னு சொல்லுவோம். லாஸ்ட் சைட் விச் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபோர் சைட். ரொம்ப சிம்பிளாக ஃபோர் சைட்டோட தான் நம்ம என்ன பண்ணுவோம்? லெவலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வெரி சிம்பிள். லாஸ்ட் 25th question. The size of plane table is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 750 by 900, 600 by 750, 450 into 600, then 300 into 450 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சைஸ் ஆஃப் பிளேன் டேபிள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ எதுமா இந்த இதில் வந்து உங்களுக்கு எது கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் B, correct, very good. Option B is the correct answer. That is 600 by 750. இங்க கொடுத்துக்கூடிய ஆப்ஷன்ல இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சைஸ் ஆஃப் பிளேன் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ பிளேன் டேபிளில் வேற என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? பிளேன் டேபிளில் அலிடேட் யூஸ் பண்ணுவோம். அலிடேட்டில் ரெண்டு அலிடேட் இருக்கு. வெரி குட் சுகாஷினி, வெரி குட். அலிடேட்டில் ரெண்டு டைப் இருக்கு. என்னெல்லாமா? வெரி குட். அலிடேட்டில் டெலஸ்கோபிக் அலிடேட் யூஸ் பண்ணுவோம். தென் வேற சிம்பிள் எல்டேட், டைரக்ட் எல்டேட் யூஸ் பண்ணுவோம். ட்ரைபாட் யூஸ் பண்ணுவோம். பிளெயின் எல்டேட், இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வேற காம்பஸ் யூஸ் பண்ணுவோம். காம்பஸ்க்கு பேர் என்ன? ரஃப் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெவல் டியூப் யூஸ் பண்ணுவோம். பிளம்பிங் ஃபோர்க் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம பிளேன் டேபிள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்னு நம்ம வந்து இப்போ காம்பஸில் பார்த்தோலே அதே மாதிரி பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட், பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். அதே மாதிரி பிளேன் டேபிள் இதெல்லாம் வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்மா சென்ட்ரிங், லெவலிங் அண்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஓரியன்டேஷன் வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணுவோம். ஒன்று என்ன? ரஃப் காம்பஸ் மூலமாக பண்ணுவோம். இன்னொன்று பேக் சைட்டிங் மூலமாக பண்ணுவோம். இன்னொன்று ரீசெக்ஷன் மூலமாக பண்ணுவோம். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் இல்லையா? தென் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது பிளேன் டேபிளில்? ரேடியேஷன் மெத்தட் இருக்குது, இன்டர்செக்ஷன் மெத்தட் இருக்குது, ட்ராவர்சிங் மெத்தட் இருக்குது, தென் ரீசெக்ஷன் மெத்தட் இருக்குது. கரெக்டா? ரீசெக்ஷனில் என்னென்னலாம் மெத்தட் இருக்குது? ஓரியன்டேஷன் பை காம்பஸ், பேக் சைட்டிங், 2 பாயிண்ட் ப்ராப்ளம், 3 பாயிண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு படிச்சிருப்போம். 2 பாயிண்ட் ப்ராப்ளம் தான் என்னெல்லாம் வரும் நமக்கு? மெக்கானிக்கல் மெத்தட். தட் இஸ் 3 பாயிண்ட் ப்ராப்ளம் தான் என்னெல்லாம் வரும் நமக்கு? மெக்கானிக்கல் மெத்தட், ட்ரேசிங் பேப்பர் மெத்தட்னு படிச்சிருப்போம். வெசல் மெத்தட்னா என்னன்னு இன்னொரு பேர் என்ன? கிராஃபிக்கல் மெத்தட்னு படிச்சிருப்போம். லேமேன்ஸ் மெத்தட் தான் என்னன்னு சொல்லுவோம்? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு படிப்போம். ஸோ உங்களுக்கு இங்கே பெருசாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் என்ன இருக்காது, உங்களுக்கு கொஷின்ஸ் எப்போவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் சிம்பிளாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், பிளேன் டேபிள்லாம் வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகேவாம்மா? ஸோ இப்போதைக்கு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு அடுத்து ஜிஎஸ் டிஸ்கஷன்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபோடு நம்ம முடிக்கிறோம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நம்ம அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதோட அடுத்த செஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வீக் டேஸில் ஒரு நாள் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி இட் மேபி மண்டே ஆர் டியூஸ்டேவாக இருக்கும். அண்ட் காய்ஸ், ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. யூ நோ தட் த நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஆர் கம்மிங். ஸோ அடுத்து வந்து June 30 ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1500 1300 வேக்கன்சிஸ் சிவிலுக்கு வரப்போகுது. ஜேடிஓக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வேக்கன்சிஸாவது மினிமமாக இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது போக ஆர்ஆர்பி ஜேஇ வரப்போகுது, எஸ்எஸ்சி ஜேஇ வரப்போகுது, ஏஇ டிசம்பரில் வரப்போகுது. இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா படித்தா மட்டும்தான் நீங்கள் டாப்பில் வந்து இருக்க முடியும். அதுதான் உங்களுடைய அல்டிமேட் எய்மாக இருக்கணும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதர்வைஸ் ஐ வில் எண்ட் திஸ் செஷன். ஃபர்தராக வந்து ஜிஎஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருக்காமா? வேறு எக்ஸாம் ரிலேட்டடாக இருந்தால் கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லைன்னா we can end this. Okay. Suvashini, Vishweshwar, any doubt, ma? Shall I end this, ma?
தேங்க்யூ கைஸ். அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட், கீப் ப்ரிப்பேர். ஓகே, ஸோ நல்லா படிங்க. ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப். ஓகே, தேங்க்யூ. ஷோர்மா, நம்ம இப்போதைக்கு நம்ம அப்படியே டெஸ்ட் பேட்ச் தனியாக கொடுக்கல. வில் ஸ்டார்ட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பிப்ரவரி செகண்ட் வீக்லேருந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக இந்த டெஸ்ட்டும் உங்களுக்கு வரும். அட் த சேம் டைம் தனியாகவும் உங்களுக்கு டெஸ்ட் வரும். ரெண்டுமே வந்துடும். நீங்கள் ரெண்டுமே நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.